ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோறு உறவாக்கும் காசு பகையாக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். அது எப்படின்னா, சோறு ஒரு வேளை நம்ம சோறு போடுறதுனால எல்லாருமே அன்றைக்கி நான் சோறு போட்டேன் வளர்த்தேன் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசு ₹100 கொடுத்தாங்கன்னா கூட, அன்றைக்கி நான் ₹100 கொடுத்தேன், அந்த ₹100 அவரை திருப்பி தரல, அதனால தான் இன்றைக்கி நான் கடன்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. சோறு ஒரு நேரம் போட்டேன்னு சொல்லும்போது கூட, சரி ஆமாம் அன்றைக்கி நம்ம பசியோட போனோம், அவங்க சோறு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் அவங்க ஒரு ₹100 கொடுத்து அந்த ₹100 தான் இன்றைக்கி நான் கடன்காரன் ஆனேன்னு சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க முடியாதுல்ல. அதுதாங்க சோறு உறவாக்கும் காசு பகையாக்கும். என்றைக்குமே சொந்த பந்தத்துக்கிட்ட வச்சுக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், தனிச்சு நில்லுங்க. எந்த காலத்துலேயும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க. உங்களால் வாழ முடியலன்னா கஷ்டப்பட்டு வாழுங்க, மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி கூட வாழுங்க. ஆனால் சொந்த பந்தம் நீ கொடுப்பா நாளைக்கு நான் செய்கிறேன்னு மட்டும் போய் நின்றாதீங்க. அவங்களால நீங்கள் ரொம்ப வேதனைப்படுவீங்க. இது உண்மை தானே? உண்மை அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை. நாளைக்கு தினம் ஒரு தகவலை நாளை சந்திப்போம்.